பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாள கூட இந்த புதிய மாதத்துல உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள கூட வேதத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது சங்கீதம் 115 அதிகாரத்துல 13 வசனம் ஸ்லாம்ஸ் 115 verse 13 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் எனக்கு பயப்படுறாங்களோ நான் அவங்களை ஆசீர்வதிப்பேன். ஒருவேளை இன்னைக்கு நீங்க நினைக்கலாம், என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். தெய்வ பிள்ளைகளா இருக்கிறோம், நம்ம கிறிஸ்துவ பேரா இருக்கிறோம், பிறந்ததுலேருந்து கிறிஸ்துவங்களா இருக்கிறோம். ஆனா நமக்குள்ள கடவுளுக்கு பயப்படுற பயம் இருக்கிறதா? ஆமென். ஆனா வேதத்துல பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, யாரெல்லாம் எனக்கு பயந்து வாழ்றீங்களோ, எனக்கு உள்ள அந்த பயம் இருக்கிறதோ, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதிக்கிறாரா? அது பெரியவங்களா இருக்கட்டும், இல்ல சின்னவங்களா இருக்கட்டும். பாருங்க, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வயதான வரைக்கும் நீங்க யாருன்னா இருக்கலாம். உங்களுக்குள்ள கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்தாலே போதும், உங்க வாழ்க்கையில் நீங்க ஆசீர்வாதத்தை பார்க்கலாம். ஆமென். எந்த காரியத்துல உங்களுக்கு விடுதலை வேணும், எந்த காரியத்துல உங்களுக்கு அற்புதம் நடக்கணும், எந்த காரியத்துல உங்களுக்கு சுகம் வேணும், எந்த காரியத்துல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணுமா, ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பயப்படுற பயம் எங்க ஆண்டவர் கேட்கிறாரு. இன்னைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ நான் பிறந்ததுல கிறிஸ்துவ 10 வருஷமா நான் சபைக்கு போறேன், 10 வருஷமா நான் வந்துட்டு ஊழியம் பண்றேன். ஆனா ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இல்லைன்னா கர்த்தர் உங்களால ஆசீர்வதிக்க முடியாது. ஆமென். நீங்க கேட்கலாம், என்னோட பிசினஸ்ல ஒரு ஆசீர்வாதம் இல்லையே, என் பிசினஸ்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியலையே, என்னோட குடும்பத்துல ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடியலையேன்னு. ஏன் தெரியுமா? ஆண்டவருக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இல்லை. பாருங்க, சில பேர் சொல்லுவாங்க, நான் மனுஷனுக்கே பயப்படல, நான் கர்த்தருக்கு எங்க பயப்படுவேன், நான் எங்க கடவுளுக்கு பயப்படுவேன்னு. பாத்தீங்களா? ஆனா மனுஷனுக்கு பயப்படுறீங்களோ இல்லைங்களோ, ஆனா உங்களை படைத்த ஏசப்பாக்கு நீங்க பயந்து பாருங்களேன், கர்த்தர் உங்க வாழ்க்கையை மாற்றுவார், கர்த்தர் உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிப்பாரு. ஒப்பு கொடுக்குறீங்களா? இது வரைக்கும் நீங்க யாருக்கு பயந்தீங்களோ இல்லையோ, இன்னைக்கு ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, உமக்கு பயப்படுற அந்த பயத்தை எனக்கு தாங்க, என் வாழ்க்கையில் நீங்க ஆசீர்வதிங்க. நீங்க ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இதோ இந்த நாள் கூட ஆண்டவரே, அப்பா நீ சொன்ன வார்த்தையின்படி கர்த்தருக்கு பயப்படுகிற ஒவ்வொரு பெரியோரும் ஏசப்பா சிறியோர் வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறான்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, இந்த நாள் கூட இந்த வார்த்தை கேட்டு ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகள் வார்த்தைகளை ஆண்டவரே, அப்பா அவங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வீராக. அப்போ உமக்கு பயமில்லாமல் வாழ்ந்த ஒவ்வொரு பிள்ளைகளை ஏசப்பா மன்னித்து இந்த நாள் ஏசப்பா ஒப்பு கொடுத்த ஏசப்பா உமக்கு பயந்து வாழு என்று ஏசப்பா ஏசப்பா ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிக்கபடி ஜெபிக்கிறேன். அவங்க வாழ்க்கைக்கு எல்லா சிறுப்பை மாற்றி அவங்களை ரெட்டித்தனியாக ஆஸ்வதிக்கப்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன். எந்த காரியத்தில் அவங்களுக்கு அற்புதம் நடக்கணுமோ அவங்க காரியத்தில் இசப்பா எல்லா வச்சு அற்புதம் செய்து அன்றப்பா கூட்டி தரபடியா நாங்கள் ஜெபிக்கிறேன். எங்கள் தேவன் அப்படி செய்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.